ஆமாம், யாவேயே நாம் மகிமைப்படுத்துகிறோம், யாவே தேவனை நாம் உயர்த்துகிறோம், அவருக்கு நாம் கனத்தை துதியை வழிகளை செலுத்துகிறோம். தூங்குறவங்க சொல்லுங்க. ஆமா, நல்லா நீங்க சர்வீஸ் நல்ல கவனிங்க. இந்த புது வருஷத்துல நான் ஆண்டோடைய சமூகத்துல சில காரியங்களுக்காக ஜெபித்த போது சில காரியங்களை அந்த சொல்ல ஒவ்வொன்றான் வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனமா நின்று அதை நான் சொல்லலை. ஆனா எனக்கு உள்ளத்துல தந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷத்துல சிலருடைய வாழ்க்கை ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்கள் சில நிறைவேறும். இந்த ஆலயத்துல சில பேர் இந்த வருஷத்துல நீங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், சில குடும்பங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு நாள், நான் என்னுடைய டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி எனக்கு பிறந்தார். 23ஆம் தேதி எனக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரியில பயங்கர இருமல், பயங்கரமா ஃபீவர், அப்படியே படுத்துறேன். எனக்கு 24ஆம் தேதி பிறந்த நாள் வரையே நான் மறந்துட்டேன். அப்போ நாளைக்கு ராத்திரி ரொம்ப தூங்க முடியல, எனக்கு ரொம்ப தூங்க முடியல. ரொம்ப சரீரத்தில் கொஞ்சம் அப்படியே விதமாக போய் கஷ்டப்பட்டு இருமல் அப்படியே ஜுரம், அப்படியே ரொம்ப டயர்டா. நாளைக்கு பிறந்த நாள்ங்கிறது மறந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லுகிறத விட பாதி தூக்கத்தில் இருக்கிறோம், அது தரிசனம் சொல்லலாம், கனவுன்னு சொல்லலாம். கனவு அது என்னன்னா, நம்ம திருச்சபையை குறித்து கண்ணமனால ஒரு சில குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறோம், எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு சில குடும்பங்களுக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது இது லிட்டரலாக அப்படியே என்னுடைய கனவுல அப்படியே நடந்தது. ஒரு சில குடும்பங்களுக்காக நான் கை வைத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய அருகில் வந்து நின்று கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய செவிகளில் சில காரியத்தை சொல்றார். இந்த குடும்பத்திற்கு நான் இதை செய்ய போகிறேன், இந்த குடும்பத்திற்கு நான் இதை நடப்பிக்க போகிறேன், இந்த குடும்பத்திற்கு நான் இந்த காரியங்களை நான் அவர்களுக்காக நான் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். அப்போ நான் அதற்காக சொல்ல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நபர் அருகில் வந்து நின்று கொண்டு நமக்கு சொல்லுகிறது போல இது கனவுல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் இப்படி ஒவ்வொருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும்போது அப்படியே அந்த கனவு அப்படியே முடிந்து அப்படியே நான் கண்களை முடித்து பார்த்தேன். காலையில் நல்ல கவனி, இந்த கனவை கனவுல அப்படியே நிற்கிறது. என்ன அப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கு சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு அப்படியே சிந்திச்சுட்டே இருக்கேன். சரீரத்தில் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால அப்படியே உட்காந்து அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி கண்களை முடிச்சு கூட அப்படியே அதையே சிந்திச்சுட்டு இருக்கேன். அதை கண்ணுனா அப்படியே நிற்கிறேன். சிந்திச்சுட்டு இருக்கும்போது தான் பாஸ்டர்மா வந்தாங்க. பாஸ்டர்மா என்னை பார்க்குறாங்க, அப்போ முடிச்சிட்டீங்களா, ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னாங்க. அப்போ ஹாப்பி பர்த்டேன்னா அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய பிறந்த நாள், தேங்க்யூன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நாளில் அந்த கனவு என்னுடைய மனதில் அப்படியே வந்து பதிந்தது. அப்படியே நின்றுகிட்டே இருக்கு, என்னுடைய மனதில் அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. அப்போதான் நான் யோசிப்பேன், எனக்கு என்னுடைய பிறந்த நாள் என்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பதாகவே முன்குறித்த ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்முடைய திருச்சபையில சில காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதனாலதான் சொல்லுவேன், இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற காரியங்கள் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்காக நீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே ஆண்டவருடைய அற்புதங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற ஒரு வருஷமாக இது மாறும். இந்த வருஷத்துல ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் சொல்லுகிற காரியங்களை நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு
நேராய் கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒரு சத்தம் உயர்த்தி வாசிங்க. அவன் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிற புது வருட வாக்குத்தத்த ஆசீர்வாத இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நீங்க மனதில் நல்லா தீர்மானித்துக் கொள்ளுங்க. இந்த 2 நாட்கள், இந்த புது வருடத்திற்கு முன்பாக 2 நாட்கள் உபவாச ஜபம். உபவாச ஜபத்துல எப்போதுமே நம்மளை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆயத்தப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்றோம். ஆனால் கடைசி நாளில் ஆண்டவர் என்னோட ரொம்ப திட்டமாய் தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, அவன் ஆயத்தப்படுகிறதற்காக ஜெபம் பண்ணுகிறது நடுவில் சில காரியங்களை நீ செய்யணும். என்னன்னு சொன்னா, முந்தினவைகளை என் ஜனங்கள் மறக்கணும். அல்லேலூயா. முந்தினவைகளை மறக்கணும். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவன் புதிய காரியத்திற்காக, புதிய வருஷத்துல புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறதற்காக நம்முடைய கண்கள் எதை நோக்கணும்னா, புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் கடைசி நாள்ல நான் தீர்மானம் பண்ணி, நான் சில காரியத்தை பேசணும்னு தீர்மானம் பண்ணதை ஆண்டவர் மாற்றி சில காரியங்களை பேச சொன்னார். என்னன்னா, முதலாவது 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து வாசிக்கும்போது, முதலாவது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, கவலைப்பட்டு கலங்காதீங்க. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கவலை கடந்த நாட்கள் நடந்த காரியங்களையே நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறதுனால புதிய காரியத்தை பார்க்கவே முடியல. ஆண்டவர் சொன்னாரு, சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. விடாப்பிடியா ஜெபம் பண்ணு. ஆண்டவரிடத்துல விடாப்பிடியா கேளு. நீ பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் கேளு. அல்லேலூயா. யாக்கோபு எப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடவே மாட்டேன். அப்ப விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கையில ஒரு கூடுதல், நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டாகட்டும். அல்லேலூயா. மூன்றாவது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. என்ன நடந்தாலும் சரி, நன்றி ஐயா. அல்லேலூயா. நம்ம பாடுறோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா பாடுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நம்மளை கைவிட்டாலே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடறோம், ஆள ஆரம்பிச்சிடறோம். அந்த சொல்ல எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய். எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம்னா என்ன? ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி. எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நன்றி செலுத்துங்க. அடுத்தால, ஆவியை அவித்து போடாது. இந்த வருஷத்துல நீங்க அதை செய்யணும். அதை நான் சொன்னதுனால, இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் மறுபடியும் எனக்கு உணர்த்தினதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஆவியை அவித்து போடாது. பரிசுத்த ஆவியார் உங்களை உணர்த்தும் போது அதை நீங்க கை கொள்ளுகிறதற்கு தீவிரமாக இருங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதற்கு, கீழ்ப்படிகிறதற்கு நீங்க ஆயத்தமாயிருங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நீங்க அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னா அதை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளணும். புதிய வருஷத்துல தீர்மானத்துல பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விடணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சா ஏதாவது கதை எனக்கு ஞாபகம் வந்துடும். அப்புறம் குரங்கு கதை தெரியுமா? ஒரு குரங்கு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 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 அது என்ன பாத்திரம், ஒரு குடம் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்துல உள்ள கை விட்டுச்சு. உள்ள ஒரு பொருள் இருந்துச்சு, அது எடுத்துட்டு அந்த கையில கையை இப்படி போட்டா உள்ள போகும். இப்படி ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? கை பெருசாயிடுச்சு, வெளியே வரல. கை வெளியே பொருளை விட்டாதான் வெளியே. ஆனா குரங்கு அதை பிடிச்சதை விடவே இல்லை. விடாம இப்படி படத்தை தூக்கிக்கிட்டு ஆடுது. கையில தான் அடிபடுதே தவிர குடம் என்ன செய்ய மாட்டேங்குது. நீங்க அந்த மாதிரி மாட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல கையை விட்டுட்டு இருக்க முடியாம மாட்டிருக்கீங்களா? எங்கேயாவது சில பேர் சமீபத்தில் ஒரு பையன் வந்துட்டு சேருக்கு உள்ள இந்த கேப்புக்குள்ளலாம் இருந்தது. இந்த கேப்ல தான் அப்படி உள்ள போயிட்டு வெளிய சில வார்டுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சில வீடுகள்ல எங்க கை. இப்போ ரீசெண்டாக நேற்றைக்கு முன்னாலேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க ஒரு பொண்ணு. ஹாஸ்பிட்டல்ல இந்த சேர்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸ்ல ஓட்டுல இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி இருக்க சேர்ல அப்படியே இப்படி விரல் அப்படி உள்ள இருக்கு. வெயிட் பண்ற நேரத்துல விரல் அப்படி உள்ள இருக்கு. உள்ள போய் மாட்டிடுச்சு, எடுக்க முடியல. அது நல்லா மாட்டிடுச்சு. இது எடுக்க முடியல. இப்படி தெரிஞ்சதுக்கு அது கூட கொஞ்சம் உள்ள அப்படி நல்லாவே நசிச்சு நல்லா ஜாம் ஆயிடுச்சு. அப்புறமா அந்த வீடியோல வந்து பார்த்தா அந்த ஆளுங்கெல்லாம் வந்து அதை கட் பண்ணி எடுத்து என்ன செய்யறாங்க, வெளியே எடுக்கிறாங்க. சில நேரங்கள்ல எங்கேயாவது கொண்ட தலையை விட்டுட்டு வெளியே அதான் ஆண்டவர் சொல்றாரு, நலமானதை பிடித்துக்கொள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விடலன்னா அது ஒண்ணு என்ன செய்யும், கஷ்டப்படுத்தும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவர்களாய் காணப்படணும். அவர் வரும்போது நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா நம்ம இந்த பூமியில கிறிஸ்தவர்களால் வாழ்ந்ததற்கு எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. அதனால ஆண்டவருடைய வருகை கைகளை ஆயுதப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, ஓகே. வேகமாக நான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு ரொம்ப வேகமா ரொம்ப சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய இந்த 26வது இந்த 25வது அதிகாரம் ஒரு மகிமையின் அதிகாரம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு ஆண்டவர் இது ஒரு துதியாக கொடுக்கிறார். இந்த வசனம், இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்க பலவிதமான ஒவ்வொரு தேசத்தை குறித்ததான பாரங்கள், கவலைகள், பலவிதமான நெருக்கங்களை குறித்து சொல்லப்படுகிறது. 25வது அதிகாரம் ஒரு துதியின் அதிகாரம் சொல்லலாம். 25, 26 அதிகாரங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு அதிகாரம். முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீ அதிசயமானவைகளை செய்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நெருக்கப்படுகிற ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்மை உயர்த்துவேன், நீ எனக்கு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 4வது வசனத்திற்கு வரும்போது கொடூரமானவர்களுடைய சீரன் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா.
8வது வசனத்துல அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இந்த உலகத்துல மனிதன், எந்த பெரிய மனிதனும் ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மரணம். அல்லேலூயா. இந்த உலகத்தை எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கட்டும், இது அமெரிக்க அதிபராகவே இருக்கட்டும், எவ்வளவு ஆஸ்திகளை வைத்திருக்கிறவனா இருக்கட்டும், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்கட்டும், இந்த உலகத்துல மனிதனால் ஜெயிக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மரணம். எல்லா மனுஷனும் மரணத்திற்கு கீழ்பட்டுதான் ஆகணும். ஆனால் கர்த்தரை அவன் நம்புகிற உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியம், ஒரு நம்பிக்கை இருக்கிறதுன்னா மரணத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு இந்த பூமியிலே ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியல, மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டாகல, நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது, மரணத்தின் மேல ஒரு ஜெயம். அல்லேலூயா. அதனாலதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்க என்னென்ன காரியங்கள் மனிதர்களால் மேற்கொள்ள முடியாது என்று நினைக்கிற காரியங்களில் இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் அவன் தம்முடைய ஜனத்திற்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. நான் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடுத்த பகுதி கடந்து போகிறேன். 2வது பகுதி, முதல் காரியம் நமக்கு ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. எந்த மனிதனும் ஆமென் மேற்கொள்ள முடியாத காரியங்களிலும் ஆமென் ஜெயம் பெற முடியாத காரியங்களிலே இந்த 2026வது வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் ஆமென் உங்களை எந்தெந்த காரியங்கள் தோல்விப்படுத்துகிறதோ, என்னென்ன காரியங்கள் உங்களை சிறுமைப்படுத்துகிறதோ, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி முதலாவது. 2வது அந்த பகுதி சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2025 கண்ணீர் வடித்துக் கொண்டு வந்திருக்கிறார். 2025வது வருஷத்துல ஆமென் நிந்தனைகளையும் அவமானங்களையும் நீங்க சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். நான் வாக்குத்தத்த வார்த்தைக்காக அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது வார்த்தை கொடுக்கிற ஒரு நாள் நான் இதே மேல வேலை நடந்துட்டு இருக்கு, கீழே வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். தேவ பிரசனம் என்னை ஆட்கொண்டது. தேவ பிரசனம் என்னை ஆட்கொண்ட போது நான் அப்படியே சோதரம் 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 இந்த இடத்துல அப்படியே நான் வந்து உட்கார்ந்தேன். சோதரம் சோதரம் உட்காரும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நிந்தனைகளை மாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யார் கண்ணீர் வடிக்கிறார்கள், யார் யார் நெருக்கப்படுகிறார்கள், யார் யார் ஒதுக்கப்படுகிறார்கள், இந்த 2025வது வருஷத்துல கண்ணீரோடும் வேதனையோடும் புலம்பலோடும் அழுகையோடு நீ கடந்து வந்திருக்கலாம். இந்த 2026வது வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தினுடைய அவை 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சரீரத்துல பலவீனமாய் இருக்கிற சிலருடைய பலவீனங்கள் உங்களுக்கு வேதனையையும் ஆமென் கண்ணீரையும் அழுகையையும் புலம்பலையும் கொண்டு வரும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த வருஷத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது வாசிங்க. 17:17. நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. இது மகிமையில நடக்கிற காரியத்தோடு கூட ஒப்பிட்டு சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் உன்னை மேய்ப்பார், அவர் உன்னை கண்காணிக்கிறார், அவர் உன்னை பராமரிக்கிறார். உன் கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா அவன் வேதனையோடு அழுகையோடு அவனுடைய சமூகத்தில் வந்து நின்றான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய நாட்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று சொன்னார். இவன் அழுதான், ஜெபித்தான், அவன் மன்றாடினான். அவனுடைய விண்ணப்பம் உடனே கேட்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய கண்ணீர் மாறினது. அவன் சந்தோஷத்தோடு கூட பாட ஆரம்பித்தான், சந்தோஷத்தோடு கூட துணிக்க ஆரம்பித்தான். அவன் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறான், ஆண்டுடைய சன்னிதானத்துல நான் தகையில்லான் குருவி போல, உன் நமட்டை போல நான் அழுது கொண்டிருந்தேன். ஆமென். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் மிகவும் நெருக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தேன். என்னுடைய அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இவைகளினால் என்னால் எனக்கு எப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். இதே எசேக்கியா தீர்க்க அந்த ராஜாவை குறித்து சொல்லப்படும் போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரத்திற்கு கொஞ்சம் வாங்க. அதே சம்பவம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏசாயா 38வது அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்வேன் என்பதை நினைத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை கூட்டுவேன். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்து அவன் பாடும்போதுதான் ஒரு காரியத்தை சொல்றான், நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் சொல்ற வருஷத்தை அவன் அழுகத்தினுடைய நோக்கத்தை நீங்க பாருங்க. அவன் ஏன் அழுதான் அப்படின்னு சொல்லி கேட்டா 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்கள் தேசத்தில் தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளே இருந்து மனுஷரை நான் காண்பது அப்படின்னு நினைச்சேன். அவன் நினைச்சதெல்லாம் சொல்றான். என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போயிற்று. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். அது அதனுடைய கடைசி பகுதி. இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவேன். விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன். 17வது வசனத்துல 13வது வசனத்துல கடைசி பகுதி, இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமட்டை போலும் தகையுள்ளான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்த்து நான் பூத்து போயினேன். கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றே நான் என்ன சொல்வேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசு வருஷங்கள் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு
காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் கண்ணீரோட வேதனையோடு நீங்க என்னென்ன பல காரியங்கள் உங்களுக்கு வேதனையோடு இருக்கலாம், இன்னைக்கு நான் சொல்லட்டும், உங்கள் கண்ணீரை தெய்வம் துடைக்கிறார். அல்லேலூயா. எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். நீங்க என்னென்ன சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்களோ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வாசிங்க ஏசாயா 25:8 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரை சொன்னார். அல்லேலூயா. முதலாவது நமக்கு அவர் ஜெயம் தருவார். இரண்டாவது அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். மூன்றாவது உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். அல்லேலூயா. நிந்தை என்று சொன்னால் அவமானம். பல பேருடைய வார்த்தைகள் அவன் நிந்தையையும் அவமானத்தையும் நீங்க ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். நிந்தையையும் அவமானத்தையும் கடந்து வரும். இந்த உலகத்துல சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் சில மனிதர்களை உடைத்து போடும். சில பேருடைய வார்த்தைகளின் நிமித்தம் சில பேர் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அவை புலம்பிக் கொண்டே இப்படி சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் நிந்தை இந்த பூமியிலேயே இராத அளவுக்கு கர்த்தர் அதை மாற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி நிந்திக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லல. உன் நிந்தை இந்த பூமியிலேயே இருக்காது. அதை தேவன் மறக்க பண்ணுவார். அதை தேவன் மாற்றி போடுவார். ஒரு சூழ்நிலை முற்றிலுமாக தேவன் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஆமென். அன்னாளை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் யாரு? சாமுவேலுடைய அம்மா. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு பிள்ளை இல்லை. அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாததுனால அந்த வீட்டுக்காரருக்கு வந்துட்டு 2 மனைவி. அவளுடைய சக்களத்தை வந்துட்டு எப்போது இவளை வார்த்தையினால வேதனைப்படுத்துவாராம். நீங்க வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அங்கு சொல்லப்படுகிறது, அவளுடைய சக்களத்தின் நாள்தோறும் அவளை துக்கப்படுத்துவான். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம். நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வர விரும்பல. அந்த ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். நீங்க வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அல்லேலூயா. விசனம். அவளை விசனப்படுத்துவான்னா குத்தி குத்தி பேசுறது. அல்லேலூயா. தெரியுமா? குத்தி குத்தி பேச சில பேரெல்லாம் பேசுறதே குத்தி பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பேசும்போதே குத்தனே பேசுறது. வேற யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கும் போது நம்மளை குத்தி பேசணுங்கிறதுக்காகவே பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சில பேர் சத்தம் போட்டு பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? குத்தி பேசி பார்த்திருக்கீங்களா? மற்றவங்களை குத்தி பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? சில மனிதர்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் சில குடும்பங்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. மாமியார் மருமகள் இருக்கிறாங்க. மாமியார் மருமகள் நாத்தனார் இருக்கிறாங்க. நாத்தனார் இருக்கிறாங்க. எதை செய்தாலும் குற்றம் குறை. அதான் சொல்லுவாங்க, என்ன மாமியார் என்னப்பா அரவிந்த் எப்பவுமே வந்து பழமொழிகள் வந்து டக்குன்னு எடுத்து சொல்லுவான். சொல்லுப்பா. மாமியார் உடைச்சா பொன் குடமா மண் குடமா? அது எப்படி வேணா வச்சுக்கிடுங்க. அந்த பக்கம் இருந்தா பொன் குடம், இந்த பக்கம் இருந்தா மண் குடம். சரி. சில பேர் எதை எடுத்தாலும் பிள்ளை பெற்றாலும் குத்தம், பிள்ளை பெற்றுக்கிறனாலும் குத்தம்.
எத்துக்கிறதுனா இவ்வளவு நாள் பெத்தாச்சுன்னா அதுக்குள்ள என்ன அவ்வளோ அவசரம்? இங்க அவருடைய சக்கரத்தை அவரை விசிறப்படும்படியாக பேசுகிறார். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அது ஒரே வார்த்தையில சொல்லப்படுகிறது. அவள் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அந்த வார்த்தை அவளை எவ்வளவு காயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அவள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அழுது அழுது கண்ணீர் வடிச்சு கண்ணீரே இல்லாம போயிடுச்சு. அங்க வேறு செய்யுங்களா, இவா இப்படியே இந்த வார்த்தை வரல, ரொம்ப நொந்து போய் ஜெபம் பண்ணி கண்ணீரே இல்லாத அளவுக்கு அழுது 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 அவள் தேவனுடைய சமூகத்துல வந்து துக்கத்தோடு. அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த நிந்தையை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரணம், நிறைய பேர் சில நிந்தையை நிமித்தம் எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமலே இருந்திருக்கிறீங்க. இந்த நிந்தையான பேச்சு நிமித்தம் சில பேருக்கு சாப்பிட மனசு இல்லை, அழுது கொண்டே இருந்திருக்கிறீங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்திருக்கிறீங்க. ஆமென். உங்களுடைய அந்த நிந்தையான வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணால் என்ன செய்யலாம்? அவனுடைய சமூகத்தில் வந்து அழுதான். அவள் விண்ணப்பம் பண்ணனா, அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை காரணம் அவள் மனசு எப்படி இருந்துச்சு கேட்டா, 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. அண்ணால் பிரதிபிரமாக, ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அல்லேலூயா. நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மனதிலே மனதிலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில அவமானங்களும் நிந்தனைகளும் நெருக்கி இருக்கிறதுனால எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அதனால நான் இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல என் இருதயத்தை ஊற்றி ஆடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ வாய் மட்டும் அசைஞ்சு கொண்டு இருந்துச்சு, சத்தம் வெளியே வரல, அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஊழியக்காரன் பார்த்த உடனே நினைச்சான், இவா ஏதோ குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாளோ நினைச்சா. அவ சொல்றான், நான் மன கிளேசம், மனதில் சமாதானம் இல்லாமல் உண்மை உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஸ்திரீ. நீ என்னை தப்பா நினைக்காதையும், நான் அவமானத்தோடு வந்து நிற்கிறேன், நான் நிந்தையோட வந்து நிற்கிறேன். என் நிந்தையும் அவமானமும் என் இருதயத்தை என்ன ஆக்கிடுச்சுனா மன கிளேசத்தோடு மாற்றிட்டேன். அவன் உதவி செய்ய யாரும் இல்லை. அல்லேலூயா. அண்ணால் சாப்பிடாம இருந்தா, இன்னைக்கு நான் சொல்லட்டும், யார் யாரெல்லாம் 2025வது வருஷத்துல அவமானத்தை நிமித்தம், நிந்தனையை நிமித்தம், உங்களை கஷ்டப்படுத்தின விசனப்படுத்தின வார்த்தைகளை நிமித்தம், உங்களை துக்கப்படுத்தின வார்த்தைகளை நிமித்தம் நீங்கள் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 2026வது வருஷத்துல உங்களுடைய நிந்தனையை இந்த பூமியில இராதபடிக்கு கர்த்தர் மாற்றுகிறார். அண்ணாருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அவமானம் நீங்குகிறதற்கு என்ன நடந்தது? கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அழுதார். அவன் ஏறி சொன்னா, நீ சமாதானத்தோட போ மகனே, நீ சமாதானத்தோட போ, நீ வேண்டிக் கொண்டபடியே உங்களுக்கு செய்வார். அவன் சமாதானத்தோட போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த வருஷத்திலேயே கர்த்தர் அன்னாரை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் அன்னாரை நினைத்தருளினார். அவருடைய நிந்தை மாறினது. அவன் பெற்றெடுத்தது அவன் சாதாரணமான ஒரு பிள்ளை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தையே
ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நிந்தை எப்படி மாறினது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் பெற்றெடுத்த பிள்ளை அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவன் ஜாதிகள் ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிற விதத்துல சின்ன குழந்தையா ஆலயத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனோடு பேச தொடங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் வாரம் அப்படின்னு சொன்னாலே ஆமென். அந்த இஸ்ரவேல் தேசத்துல எங்க இருந்தாலும் ஐயா வாங்கல் இருக்கிறதற்கு சாமுவேல் வந்தா அங்க ஒரு அற்புதம் உண்டு. சாமுவேல் வந்தா அவன் சொல்லுகிற காரியம் நடக்கும். சாமுவேல் வந்தா அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் மலடின்னு அவன் நிந்தித்த நிந்தனைலாம் எப்படி மாறிச்சுன்னு சொல்லி கேட்டா, அவனை பார்க்கும்போது அண்ணால பார்க்கும்போது எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, இது அவன் இவனுடைய பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்க. அவன் அண்ணால பார்க்கும்போதெல்லாம், சாமுவேல பார்க்கும்போதெல்லாம் அண்ணால நடத்துல வந்தா சாமுவேலுடைய அம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கிறது எப்படி? சாமுவேலுடைய அம்மா. அங்க மலடிங்கிற பேர் இருக்கா? அம்மாங்கிற பேர் தான் முதல்ல வருது. அல்லேலூயா, தீர்க்கதரிசியுடைய அம்மா. அவருடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் அவன் மேன்மையானவைகளை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய நிந்தனைகள் முற்றிலும் மாறினது. அவருடைய அவமானம் முற்றிலுமாய் மாறினது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீரோட அமைந்த 2025 கடந்து வந்திருக்கலாம். 2026 உன் நிந்தை முற்றிலுமாய் நீங்கும். அல்லேலூயா. உன் அவமானம் முற்றிலுமாய் மாறும். நீ என்னென்ன காரியத்திலெல்லாம் அவமானப்பட்டாயோ அந்த அவமானத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவைகள் இந்த பூமியில் இராதவர்களுக்கு கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே சொன்னார். அல்லேலூயா. யார் சொல்லுகிறார்? கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தரே அதை செய்வார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொன்னதை வாக்குத்தத்தம் தந்ததை நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நிந்தையை தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. என் அவமானத்தை தேவன் நீக்கி விட்டார். அவன் அவைகள் பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக என் தேவன் மாற்றி விடுகிறார். எனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்காக மகத்துவமானவைகளை செய்ய போகிறார். அன்னாரை சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவனை தேவன் கனப்படுத்தினார். அவனை தேவன் உயர்த்தினார். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த நிந்தனையும் அவமானங்களையும் தேவன் மாற்றுகிறார். அதுதான் லோகத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் எல்லா உலகிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலாக எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் முடிஞ்ச பிற்பாடுனா கர்த்தருடைய பதவி இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய பதவியில் பங்கெடுக்காதவங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னா இது போகலாம். இல்லை நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் ஜெபம் பண்ணலாம். நான் எதுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறேன்னா நேரமாகிறது. திருவிழுக்கு என்பதெல்லாம் இருக்குது. திருவிழுக்கு ஆராதனை என்பது இருக்கும். திருவிழாவு முடிந்தது பாடு நின்று ஜெபம் பண்ணிட்டு போகிறது முதல் ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஒரு வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு விரும்புகிறது ஜபத்திற்கு பார்த்து போகலாம். எல்லா கண்களை முடிச்சவங்க முதலாவது 2026 வருஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அவன் ஜெயத்தை தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே மதிக்கு 3வது நான் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உலகத்தில் நீ கடந்து உள்ள தோல்விகளின் நடுவில் உனக்கு ஜெயம் தருகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவன் ஒருவருடைய தருவையிலாத அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
உனக்கு ஜெயம் உண்டு. 2026 வருஷத்துல உனக்கு ஜெயம் உண்டு. 2வது ஆண்டு சொல்ல எல்லா முகத்துல இருந்து நான் கண்ணீரை துடைப்பேன். நீ என்னென்ன வேதனையோடு அழுது புலம்பினாயோ, என்னென்ன வேதனையோடு நீ கண்ணீர் அடித்தாயோ, நான் சொல்லட்டும், உன் கண்ணீர் வீணாய் போகல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவன் தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீரை உங்களுடைய தொழுத்தியில் வையும், அவைகளுடைய கணக்கில் இருக்கிறது. நீ வடித்த கண்ணீர் வீணாய் போகல. நீ வடித்த கண்ணீர் வேறுடைய சமூகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விளைக்கிற உனக்கு இந்த 2026 வருஷம் நீ கண்ணீரத்தோடு அறுவடை செய்கிற வருஷம் தான். உன் கண்ணீரை வேகம் துடைக்கிற வருஷம், உன் கண்ணீருக்கான பலனை நீ பெற்றுக் கொள்ளுகிற வருஷம். இந்த வருஷத்தில் வேகமாக கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறது மாத்திரமல்ல, அதற்குரிய பிரதிபலனை தருகிறார். யாரெல்லாம் 2025 நீ கண்ணீரே விதைத்தாரோ, என் மகனே என் மகளே, நீ வடித்த கண்ணீர் ஒன்று வீணாய் போக. நீ வடித்த கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீருக்கான பலனை இந்த 2026 வருஷத்தில் நீ பெற்றுக் கொள்ள போகிறாய். நீ பெற்றுக் கொள்ள போகிறாய். நல்ல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரத்தோடு அறுப்பார்கள். ஆமே ஆமே ஆமே. நீ விதைத்தாய், நீ கண்ணீரை விதைத்தாய், நீ அலைகளை விதைத்தாய். உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமே, இவருடைய கண்ணீருக்கான பலனை தருகிறார். கர்த்தராகிய தேவன் எல்லா உடன்களிலும் கண்ணீரை துடைக்கிறார். ஆமென். அவர் தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி, ஆமென், அது இந்த பூமியில் முற்றிலும் மாறி போகப்படுகிறது மாத்திரமில்லை, உன் வாழ்க்கையில அதை உன் நிந்தை அவமானங்களுக்கு உரிய அவன் சுமதுகளும் இல்லாதவருக்கு தேவனை கனப்படுத்துவார், தேவனை மகிமைப்படுத்துவார், தேவனை உயர்த்துவார், தேவனை உயர்த்தை நிறுத்துவார். உடைய நிந்தைகள் மாறுகிறது, உடைய அவமானங்கள் மாறுகிறது, உடைய கண்ணீருக்காக வளர்ந்து வருகிறது, உடைய நிந்தைகள் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவனுடைய கனப்படுத்துவார். கர்த்தரே இதை சொன்னார், கர்த்தரே இதை சொன்னார். அப்பா பிதாவே, இதோ இந்த 2026 வருஷத்துல உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருவீராகும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றுவீராகும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை முற்றிலும் நீக்கி விடுவீராகும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கும். உடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்ததாக, ஆகவே கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளை மூடுவதாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக நடப்பார்களாக. 2026 வருஷத்துல உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுமந்தரித்துக் கொள்ளுகிறவர்களால் எல்லா கண்ணீர்களும் துடைக்கப்பட்டு, உடைய பிள்ளைகளுடைய அவமானங்கள் நீக்கப்பட்டு, உடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் அதுவோ நீ செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல பலத்தோடு ஹalleluya. தேவன் தாவிருக்கும் ஸ்தலமே தஞ்சம் தருவதீரா. தேவன் தாவிருக்கும் ஸ்தலமே தஞ்சம் தருவதீரா. தேவன் தாவிருக்கும் தேவனாயிருக்கும் அன்னியாரையும் கொடுக்கிறாரே.
ஆசீர்வதிக்கிறார். அப்படியே உலக படியிலும் கர்த்தருடைய பள்ளி இதையாக நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடிய புதிய வருஷத்துல அதுவே கர்த்தரை ஆசீர்வதித்துதான் இந்த பங்குகளுக்கு கிருபைதான் கர்த்தாவை தூய்மையாக்கும் இந்த வருஷங்களுடைய முதல் அவை நாளில தேவனோடு ஒரு ஐக்கியம் ரொம்ப நேரத்தை போக இருப்பதை எல்லா கண்களோடு என் பரிசுத்தப்படுத்திக்கலாம். என் பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு கிருபைக்காக அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுவே இது அப்பத்தை ஆசீர்வதியும், இது திராட்சரசத்தை ஆசீர்வதியும், இது கிறிஸ்துவின் சரீரமாய் மாறட்டும், இது இயேசுவின் திரு ரத்தமாய் மாறட்டும். இதனுடைய பங்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள தெய்வம் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இது பங்கு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது பலனாய் மாறட்டும், இது திடமாய் மாறட்டும், இது ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நான் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க, ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒப்பு கொடுங்க. போகலாம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கிட்டு செய்யுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறுபடி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடி பாத்திரத்தை வலுத்து இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுபடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினோடு நீ அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் நிகழ்ந்து நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பார்க்கிறான். இது நினைத்து போய் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேக நெத்திரை படைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பது.
யோவான் 6வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம். இதை பங்கு கொள்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்கள். இதை பங்கு கொள்கிறவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். இதை பங்கு கொள்கிறவர்கள் பாவங்கள் கருவப்படுவதனுடைய அடையாளமான இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு அடையாளம். நான் ஜெபிக்கிறார். எல்லாம் ஜெபசிக்கிறோம். பிதாவே, என்னை ஆசீர்வதித்தார். என்னை பங்கு கொள்கிற ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையிலும் அதுவே உடைய கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கடவுள் எங்கள் பாவங்கள் கடவுள். நாங்கள் புதிய மனுஷர்களாய் மாறட்டும். நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறவர்களாய் மாறட்டும். இந்த பாச்சரசரை ஆசீர்வதியும். என் பங்குகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மெய்மீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். நீ மெய்யாகவே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து கொண்டு இயேசுவை ரத்தமாய் மாறட்டும். இந்த பாவங்கள் நீங்கட்டும், உங்களுடைய வியாதிகள் நீங்கட்டும், எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்காய் ஆயத்தப்படுகிறார்கள். இதை ஆசீர்வதியும், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் கர்த்தராக இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி யோசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஒரு பைபகளாய் மாறுபடி கற்றுக் கொடுத்து சோதரங்களும் ரத்தமாய் மாறட்டும், இது குற்றமில்லாத ரத்தமாய் மாறட்டும், எங்களுடைய பாவங்களை கழுவட்டும், எங்களுடைய சாபங்களை நீக்கட்டும், எங்களுடைய கண்ணீரை துடைக்கட்டும், எங்களுடைய நிந்தனைகளை மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், அதுவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் சுகம் பெற்றுக் கொள்கிறவர்களாயும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாயும் எங்களை மாற்றட்டும். அப்பா ஆசீர்வதித்தார் பங்குபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போஜன மணி நடிப்பவர் அந்தபடி பாத்திரத்தையும் எழுது. இந்த பாக்கியம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் இதை காணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சரீரத்தில் ஒரே அவயவமாய் அவருடைய இரத்தத்தில் இரத்தமாய் அவை நம்மளோடு நிலைத்திருக்கும்படிக்காக இசைந்திருக்கும்படிக்காக கிருபை கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். வருஷத்துடைய துவக்கத்தில் மாத்திரமல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் அவரோடு
செய்தவர்களால் அவருடைய சித்தம் செய்ய நமக்கு கிருபை ஸ்தோத்திரம். மாம்சத்தை புசத்தை ரத்தத்தை வாழவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவை நான் கடைசி நாளில் இருப்பதே என்ற வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். நமக்கு மரணத்தின் ஒரு ஜெயம் உண்டு. அவை நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, அப்பமும் திராட்சரசமும் இருக்கிறது. எவ்வளவு பிடிக்கிறது சொல்லுங்க. அநேக பாவ மன்னிப்பு இல்லாமல், அவன் நித்திய ஜீவன் இல்லாமல், உயிர்த்தலின் நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் வருகிற நாட்களில் அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், அவன் ஞானஸ்நானத்தில் அவர்களோடு கூட உடன்படிக்கை கொள்ளவும், இந்த கர்த்தருடைய பந்தியிலே அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்காக நான் சொல்லிக்கிறேன். நன்றி தருகிற பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய கிருபைக்காக மக்கள் நன்றி, உடைய இறக்கத்திற்காக மக்கள் நன்றி, இம்மக்களை பாதுகாத்த வேறு அறிவுக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்திற்காக மக்கள் சொல்கிறோம். இந்த புதிய வருஷத்தினுடைய முதலாம் மணி நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் அனுமதிகளை வைத்திருக்கிறதற்காக மக்கள் சொல்கிறோம். இந்த வருஷம் முழுவதுமாய் நீ எங்களை ஆதரித்து பலப்படுத்தி எங்களுக்கு ஜெயத்தை தரப்போவதற்காக மக்கள் சொல்கிறோம். இந்த வருஷத்தில் நீங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து அதற்குரிய பலனை தரப்போவதற்காக மக்கள் சொல்கிறோம். இந்த வருஷத்தில் எங்களுடைய நிந்தனைகளை எல்லாம் மாற்றி எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பிரதிபலன் தரப்போவதற்காக மக்கள் சொல்கிறோம். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற கிருபைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த தேசம் கர்த்தரை அறியட்டும். இந்த தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, மாறானாதா, இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா, மன்னவன் நம்மை கண்டு மறுரூபமாகணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவை பார்த்து மறுரூபமாகணும்னு ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறானாதா, இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா, மாறானாதா, இயேசுநாதா, சீக்கிரம் வாரும் ஐயா.
ஹalleluya. சில நேரங்களில் சில டிசிஷன் எடுக்கிறதற்கு முடியாமல் இருக்கிற சில பேர் இந்த இடத்துல நிற்கிறீங்க. எதை நான் சூஸ் பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறதான மனநிலையோடு நான் வலதுபுறமா சாயணுமா இடதுபுறமா எதை நான் தெரிந்தெடுக்கணும்னு தெரியல, இதை செய்யணுமா வேண்டாமா என்கிற குழப்பத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சில நேரங்கள்ல இதை நான் ஒரு முடிவாக எடுத்துட போறேன் அப்படின்னு நீ நினைக்கிற, சில நேரத்துல இது சரியா வருமா அப்படின்னு அப்படியே பின்வாங்குற. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்தது, கர்த்தருக்கு காத்தது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு காண்பித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறவர் நான் உன்னை நடத்துகிற வரையிலும் நீ அமர்ந்திரு என்று கர்த்தருடைய ஆவியாளர் சொல்லுகிறார். நீ அமர்ந்திரு என்று கர்த்தருடைய ஆவியாளர் சொல்லுகிறார். நீ நான் ஒரு டிசிஷன் எடுத்து போகாத. இதோ 2026 வருஷம் நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். நீ வெட்கப்படுவது இல்லை, நீ லட்சை அடைவது இல்லை, நீ அவமானப்படுவது இல்லை. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன் தேவனாகிய கர்த்தர். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. உங்களுடைய ஓன் டிசிஷன் வேண்டாம், உங்களுடைய சொந்த டிசிஷன் வேண்டாம். கர்த்தருக்கு காத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை நடத்துவேன், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெட்கப்படுவது இல்லை, நீ அவமானப்படுவது இல்லை, நீ லட்சை அடைவது இல்லை. நான் உனக்கு ஜெயம் தருவேன், நான் உனக்கு ஜெயம் தருவேன். நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன் நிந்தையை மாற்றுவேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், நீ எங்களோடு கூட எங்களை நடத்துகிறதற்காக மக்கள் செலுத்துகிறோம். 2026 வருஷத்தில் உடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்போது ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும். உடைய பிள்ளைகள் சுகத்தோடு கடந்து செல்லுங்கள். ஒரு கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னேன். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்பொழுது சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய அற்புத சுகத்தை கத்த கட்டளையிடும், உங்களுடைய பலனை கத்த கட்டளையிடும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய பிள்ளைகளுடைய நிந்தனைகள் மாறட்டும். உடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க செய்யும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாரையும் மாற்றிவிட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி கண்ணீர் யாவையும் துடைத்து அவமானங்கள் நிந்தனைகளை நீக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீ நிறைவேற்றப் போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். முதலியான உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன். நீ ஆசீர்வதியும். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஜெயமாய் நடத்தும். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட இருந்து அவர்களை ஆதரித்தருளும். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு தேவ கிருபை கூட இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் பூமியுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இப்பொழுதும்
எப்பொழுதும் விசேஷமாக இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களோடும் உடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் உடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதித்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாகவும் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தனைகளை மாற்றி எல்லா காலங்களிலும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஒருவர் வாழ்த்துங்க. எல்லாருக்கும் காலண்டர் இருக்கு, காலண்டர் வாங்கிட்டு போங்க. உங்க அருகில் இருக்கிறவங்களுக்கு காலண்டர் வாங்கிட்டு போங்க. வாக்குத்தத்த கார்டு நமக்கு சிம்பிளா தான் இருக்கு, ஆனாலும் வார்த்தை மாறாது. நம்ம வாக்குத்தத்த கார்டு வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.